யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? எவ்வளோ அழுக்கா இருக்கு ஐயா. இந்த உணவு குப்பத்தொட்டி ஒன்று பெருசாக எடுத்துக்கலாம். டப்பாவா அங்கே நீங்க அங்க அவங்கள்ட்ட போயிடுங்க சார். ரிவ்யூ கொடுக்குறீங்களா? இதை போறியா சார் வரும் நம்பர் ஒன் போட்டுல லாஸ்ட் இருக்குல்ல, திரும்ப எடுத்துட்டா அவங்க நிக்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? எதுக்கு யூஸ் பண்றீங்க? பேசிக்கிட்டீங்களா? போடக்கூடாதுங்க. யார் உங்களுக்கு போட சொன்னாங்க? அப்புறம் ஏன் நீங்க மாட்டோம்னு வச்சிருக்கீங்க? வெளியில வச்சுக்கோ. அதெல்லாம் பிடிக்கல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை எல்லா ஹோட்டல்ஸையும் இன்னைக்கு வந்து முனிசிபாலிட்டியோட சேர்ந்து ஆய்வு பண்ணோம், கலெக்டர் சார் உத்தரவின் பேரில். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ ஆய்வு பண்ணதில் ஒரு 10 கடைக்கிட்ட ஆய்வு பண்ணியிருக்கோம். அதில் பழைய சிக்கன்ஸு, கலர் பொடி யூஸ் பண்ண இது, அப்புறம் பிளாஸ்டிக்ஸு, டெங்கு வந்து ப்ரீட் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்ததில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் நம்ம வந்து பழைய கறியை சீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஃபைன் இம்போஸ்மெண்ட் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்சி கேட்டகரியில் இருக்க உணவகங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக 10,000 ரூபா நம்ம வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். லைசன்ஸ் இல்லாத ஒரு கடை இருக்குது, அதுக்கும் நம்ம 10,000 ரூபா ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு காலையிலேருந்து 10 மணிலேருந்து இப்போ 12 மணி வரைக்கும் இவ்வளோ பார்த்துருக்கோம். மேற்கொண்டு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து உணவகங்கள்லையும் வந்து நம்ம வந்து இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை டீம் ரைடு வந்து நம்ம பிளான் பண்ணி முனிசிபாலிட்டியோடு சேர்ந்து நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ பழைய ரைஸ்லாம் வச்சுருந்தாங்களா சார், அதை என்ன பண்ணுறீங்க? பழைய ரைஸ் எல்லாம் அப்பயே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அது பேர் அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ட்டு. அதுக்கு நம்ம 10,000 ரூபா ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை கடைக்கு சார் ஃபைன் பண்ணிருக்கீங்க? மொத்தம் நம்ம பார்த்தது இப்போ வந்து ஒரு 8 கடை நம்ம பார்த்துருக்கோம். இதோட சேர்த்து ஒரு 10 கடை கிட்ட வந்துருச்சு. அதில் வந்து 4 கடைக்கு நம்ம ஃபைன் இம்போஸ் பண்ணிடுறோம்.
எவ்வளோ சார்? 40,000 ரூபா. ரெண்டாவது தடவை எதே தப்பு பண்ணா என்ன சார்? ரெண்டாவது தடவைனா அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் நம்ம கொடுத்துருவோம். இப்போ ரெண்டாவது தடவை அவங்க வந்து இதே மாதிரி தவறுகள் 15 நாள் கழித்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கடையை நாங்கள் வந்து டெம்பரரியாக லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி சீல் பண்ணிடுவோம். ஃபைன் அமௌண்ட்டு 3 நாளில் அவங்க கட்டணும். அதுவும் கட்டலைன்னா நம்ம கடையை சீல் பண்ணிடுவோம்.